ஹலோ ஆல், வெல்கம் டு நான் ஃபிக்ஷன் ஸ்ட்ரீமிங். நான் பாரதி. எல்லாரும் வீட்டில் தீபாவளி பலகாரம்லாம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? நான் ஒரு பலகாரமாக ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோவாக அப்லோடும் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி அந்த சீரீஸில் நாம் பார்க்க போகிறது பாம்பே அல்வா. இதை கராச்சி அல்வான்னு சொல்லுவாங்க. செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கூட இதை தாராளமாக ரொம்பவே தைரியமாக இந்த ஸ்வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக கூட இருக்கும். பேக்ரவுண்டில் கொஞ்சம் வெடி சத்தம் வருது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தீபாவளி சீசனில். சரி, ரெசிபிக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தில் செட் பண்ண போகிறீங்களோ அதில் கொஞ்சமாக நெய் தடவி நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஸ்கொயராக ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி நீங்கள் பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். என்கிட்ட அப்போதைக்கு இந்த பாத்திரம் தான் ரெடியாக இருந்ததுனால நான் இதை எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் கூட 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த கப் மெஷர்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் வீட்டில் இருக்கிற எந்த டம்ளர் ஆர் கிண்ணம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ அதே கடைசி வரைக்கும் எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சர்க்கரையை கரைச்சிக்கலாம். அரை கப் கார்ன்ஃப்ளவருக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். இது கரெக்டான ஸ்வீட்டில் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சர்க்கரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கம்பி பதம்லாம் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சி வந்தால் போதும். இந்த டைமில் ஆரஞ்சு ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்வீட்டுக்கு நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்தா தான் அப்பீலிங்காக இருக்கும். இல்லைனா ஒயிட் கலராக இருக்கும். அவ்வளோ பார்க்குறதுக்கு அவ்வளோ உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணாது. அதனால் முடிஞ்ச அளவு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் குங்குமப்பூ சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். இப்போ வரைக்குமே கேஸ் ஹை ஃப்ளேமில் தாங்க இருக்குது. இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் மிக்சரை இது கூட சேர்க்க போகிறேன். இந்த டைமில் கேஸை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை சேர்த்துட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இது லைட்டாக உங்களுக்கு இந்த கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு திக்காகுது பார்த்தீங்களா, ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா உடனே இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி மாறிடும். உங்களுக்கு இது பார்க்குறதுக்கே ரொம்ப கிளாஸியாக அழகாக இருக்கும். வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. நேரில் எனக்கு இந்த அல்வா ரெசிபி எப்பயுமே கிண்டும் போது இதை பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இது நல்லா திக்கனாகிற டைமில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். மைசூர் பாக்கில் செஞ்சோம்ல அதே மாதிரி தான். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆட் பண்ண நெய் எல்லாத்தையுமே இது இழுத்துக்கும். அது வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கம்ப்ளீட்டாக நம்ம ஆட் பண்ண அந்த 1 டேபிள் ஸ்பூன் நெய் எல்லாமே அது இழுத்துக்குச்சு. இந்த டைமில் நான் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்க போகிறேன். நெய் முடிஞ்ச அளவு நல்ல சுத்தமான நெய்யாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த அரோமா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபிக்கு நீங்கள் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க. மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் இது ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ பொறுமையாக ரெடி பண்ணுங்கள். இப்போது அழகாக அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் உருண்டு திரண்டு வருது. இந்த டைமில் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வறுத்தெல்லாம் சேர்க்க வேணாம், நீங்கள் அப்படியே பச்சையாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் கேஷ்யூ மட்டும் தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பிஸ்தா இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் கூட சேர்த்துக்கோங்க. நட்ஸை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு அல்வா சூப்பராக பாத்திரத்துலேருந்து ஒட்டாமல் வெளியில் வரும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த டைமில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நான் இன்றைக்கி உங்களுக்கு செட் பண்ணி தான் காமிக்க போகிறேன். ஆனால் அதில் நான் கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு சூடாக அல்வா சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்குங்க. நம்ம ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பாத்திரத்துக்கு உடனே ஷிஃப்ட் பண்ணிடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் ஊற்றும் போது போரிங் கன்சிஸ்டன்சிலையும் இருக்கணும், கொஞ்சம் லைட்டாக திக்காகிற மாதிரி இருக்கணும். நான் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் மேலாப்பில் முந்திரி மட்டும் வச்சுருக்கேன். நெய் தடவுன ஸ்பூன் வச்சு மேலே லைட்டாக அந்த லெவல் பண்ணி கொடுத்துட்டு இதை ஒரு 2 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு ஆற வச்சிங்கன்னா அழகாக செட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக பொலக்குன்னு ஜெல்லி மாதிரி கீழே விழுகுங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்லாம் வந்திருக்காங்கன்னா நீங்கள் உடனே ஒரு 10 நிமிஷத்தில் சூடாக செஞ்சு கொடுத்துடலாம். இந்த மாதிரி செட் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. சூடாகவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்கு இந்த அல்வா தெரியுமோ இல்லையோங்க, கண்டிப்பாக 90s கிட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். பெட்டி கடையில் கண்ணாடி பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. ஒரு அல்வா 1 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.